ஸோ ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவாரம் மீன் தொழில் கடைக்காரு. இன்றைக்கி அதே பிளேஸுக்கு போய்ட்டு ஹவாஸ் ஃப்ராகு செட் பண்ணிட்டு பிளாக் கலர் ஃப்ராகு செட் பண்ணி அடித்தேன். ஸோ அந்த பக்கத்தில் அடிக்கும்போது என்னென்னா, அந்த லைன் வந்து பிரைடட் லைனை போய் கல்லில் உரிச்சிக்கின்னு வந்தது. நான் கவனிக்கிறேன், அந்த நான் பிரைட் நல்லா ஷார்ப் இருந்துச்சு கல். அந்த ஃப்ராகு பக்கத்தில் அடிக்கும்போது ஹூக் செட் பண்ணும்போது ஃப்ராகை பிச்சின்னு ஓடிடுச்சு. ஐயோ, காலில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக் ஆன உடனே ஒரு 300 ரூபா ஃப்ராகு காலி. அதுக்கப்புறம் யோசித்தேன், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்னால ஃப்ராகு போச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கின்னு இருந்தாக்கா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அடித்த எல்லா மீனும் மிஸ் ஆகிக்கினே இருந்தது. இன்றைக்கி அடித்த மீனில் வந்து ஒரு 4 மீன் தான் நான் கரை ஏற்றினது. ஸோ விரால் மீன் பார்த்தாக்கா எக்கச்சக்கம் விரால் மீன் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அப்படியே லைவாக பாருங்கள், நான் எத்தனை மீன் அடித்து லாக் பண்ணுறேன், எத்தனை மீன் உருவின்னு போகுது. அடித்து லாக் பண்ணுறத விட உருவின்னு போகிற மீன் தான் நிறையா இருக்கும். ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா கைஸ், இப்போ ஒரு மீன் வந்து நல்லா ஸ்ட்ரைக்கு அடித்து இழுத்துன்னு போச்சு. சைஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ சைஸ் தான் அந்த சின்ன ஓடைலாம். நீங்களும் இந்த மாதிரி மழை பெஞ்சு சின்ன ஓடை இருந்துச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா 100% உங்களுக்கு மீன் எடுக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா மீன் எடுக்கும் உங்களுக்கு. இப்போ மழை சீசன் வந்து எல்லாமே பள்ளம் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஓடுற பள்ளத்தில் வந்து நீங்கள் நின்று அடித்தாலே போதும். ஒரு 10 அடி 15 அடி டைமிங் நீங்கள் ட்ரை பண்ணிக்கினே இருந்தாக்கா அந்த மீன் கம்பல்சரி அடிக்க தான் செய்யும். அது வந்து வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா லுக்கான ஜூக்கி ஃப்ராக்கில் ஒரு 4-5 விரால் மீன் மிஸ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹவாஸு லைட்டாக நான் ஒரு ஸ்பின்னர் ஒன்று செட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஸ்பின்னர் கேட்டிக்கினே இருங்க. நான் எங்கே ஆர்டர் போட்டால் சின்ன ஸ்பின்னர் எங்கேயும் கிடைக்கல, எனக்கு வந்து எல்லாம் பெரிய ஸ்பின்னர் தான் போடுறாங்க. ஸோ அதனால தான் கைஸ், இல்லைனா நான் வந்து எல்லா கஸ்டமருக்கும் நான் வர வச்சு கொடுத்துருவேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஹவாஸ் ஃப்ராகில் வந்து நான் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு போட்டோன்னே மீன் வந்தது. 2வது போடும்போது இங்கே பாருங்கள், மீன் வந்தோன்னே அடிக்கும் பாருங்கள். இந்த விரால் மீன் பார்த்திங்களா, அடித்தோன்னே அதிலும் கூட மிஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ அடித்த மீன் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் விட்டு அடித்தேன், அப்போ கூட அந்த மீன் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஹவாஸ் ஃப்ராகிலும் 4-5 மீன் அடிச்சு விட்டான். ஸோ நம்ம லக்கு தான் காரணம். மீன் மாட்டணும்னு நினச்சாக்கா எப்படி அடித்தாலும் மீன் லாக் ஆகிடும். இல்லைனா அந்த மீன் எப்படி அடித்தாலும் டைமிங் விட்டு அடித்தாலும் அந்த மீன் மிஸ் ஆகி போய்க்கினே இருக்கும். அது நம்ம டைமிங் கரெக்டாக இருந்தால் தான் அதோட மீனை லாக் பண்ண முடியும். இல்லைன்னா மீன் வந்து ஃபுல்லாக மிஸ் ஆகிக்கினே தான் இருக்கும். அந்த ஒரு எண்டில் பாருங்கள் எத்தனை மீன் தெரியுமா அடித்தது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 விரல்கிட்ட அங்கே அடிச்சு விட்டான். ஏன்னா அந்த தண்ணி வந்து இறங்குதில்ல, இறங்கும்போது அந்த மீன் அந்த சைடில் தான் நிற்குது ஃபுல்லாக. இந்த பாருங்கள், இப்போ ஒரு மீன் அடித்து ஹூக்கப் பண்ணால் ஹூக்காவில் நல்லா சூப்பராக வந்து அடிக்குது, ஹூக்கப் ஆக மாட்டேங்குது. சூப்பராக வந்து அடிக்குது, ஹூக்கப் ஆகுது. டைம் விட்டு அடித்தாலும் லைனு பார்த்தோன்னா அப்படி லைன் அப்படியே மூவ் ஆகி போகும்போது அடித்தாக்கா அப்போ ஒரு ஹூக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அந்த மீன் அடிக்குது, ஸ்பீடில் அடிக்குது. நம்மளுக்கு எதுக்கு ஹூக்கப் ஆகலைன்னா, மீன் வந்து கரெக்ட் அடிக்கும்போது வாயில் போக மாட்டேங்குது. அது உதட்டில் பிடிக்குது, கரெக்டாக உதட்டில் பிடிச்சோன்னா லாக் ஆக மாட்டேங்குது. இந்த மீன் வந்து டிஃப்ரெண்ட்டாக அடிக்குது. ஸோ இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் எவ்வளோ மீன் மிஸ் பண்ணியிருப்பேன் நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஒரு 10 விரல்கிட்ட மிஸ் பண்ணேன். 10-12 விரல்கிட்ட மிஸ் பண்ணிட்டா அதுக்கு 4 விரல் தான் நான் கரை ஏற்றினது. 4-5 விரல் தான். ஒன்று சின்ன குட்டியான சைஸு, அதை தண்ணியில் விட்டோம்.
ஒரு 3/4 கிலோ சைஸ் 2 இருந்துச்சு, ஒரு 1/2 கிலோ சைஸ் 2 இருந்துச்சு. அது மட்டும் தான் கரை ஏற்றினோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பாபாய், see you. இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.